சௌந்தர்யா பணப்பெட்டி எடுத்துட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8ல இப்போ மணி டாஸ்க் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு சீசன்ல யாரு தான்ப்பா பணப்பெட்டி எடுப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கூட கணிக்கவே முடியல. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே கிட்டத்தட்ட அதே மைண்ட் செட்ல தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க. போதாத குறைக்கு வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால யாரையாவது பணப்பெட்டி எடுக்க வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தங்க கிட்டையும் நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில வீட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய முக்காவாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணியிருந்தாங்க. நீங்க வந்து பிஆர் டீம் பயங்கரமா வச்சிருக்கீங்க, வீட்டுக்குள்ள எந்த ஒரு விஷயமே பண்ணல, இத்தனை வாரங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணாத ஒருத்தர் சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னா அது நீங்க தான் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து அவங்கள போட்டு பொழந்துட்டாங்க. அண்ட் இதனால பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் அவங்களும் பணப்பெட்டி எடுக்கிற ஐடியால தான் இருக்காங்க. ஏற்கனவே ஒரு தடவை அவங்க சொல்லியிருந்தாங்க, 20 லேக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் எடுத்துருவேன், 20லாம் இது வரைக்கும் வந்ததில்ல, அட்லீஸ்ட் 16 to 18 இந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா நான் எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்தால் சௌந்தர்யா எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறே தான். அண்ட் அதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எக்ஸாக்டாக வீட்டுக்குள்ளே இப்போ வரைக்கும் யாரும் பணப்பெட்டி எடுத்த மாதிரி தெரியலை. ஸோ எல்லாரும் அவங்களோட ஃபேன்ஸ்லாம் வந்து லைட்டாக ரூமர்ஸை கிளப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். பட் சௌந்தர்யா பணத்தை எடுக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ போட்டியாளர்கள் கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முத்துக்குமரன், தீபக், ஜாக்லின் இவங்க 3 பேர் தான் ஃபைனல்ஸ் போகிறாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வெளியே தான் போவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுது. ஸோ அவங்களோட நம்ம ஒன்றா வெளில போகிறதுக்கு பணப்பெட்டி எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு அவங்க நினைக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு குறிப்பிட்ட தொகையை தொலைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பணத்தை எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஒரு தாட்டாகவுமே இருக்குது. கண்டிப்பாக சௌந்தர்யா அவர்களுக்கு நம்ம ஃபைனல்ஸ் போக மாட்டோம், போனாலும் வின் பண்ண மாட்டோங்கிறது தெரிஞ்சிருச்சு. அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பாக இந்த பணப்பெட்டியை எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஷுவர் ஷார்ட்டாக சொல்லலாம். ஸோ இந்த ஒரு சீசனில் பணப்பெட்டியை யார் எடுப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? நான் சௌந்தர்யா நினைக்கிறேன். நீங்கள் யார் நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க தனுஷ் மற்றும் நயன்தாரா இஷ்யூ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் போயிருந்துச்சு. தனுஷ் அவர்கள் எடுத்திருந்த படமான நானும் ரவுடி தான் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கிளிப்ஸை நயன்தாரா அவர்கள் மிகப்பெரிய ஒரு கல்யாண வீடியோவில் பயன்படுத்திட்டாங்க. அண்ட் அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நயன்தாரா அவர்கள் தனுஷை தாக்கி ஒரு போஸ்ட் போகிற அளவுக்கு போயிருந்துச்சு. அண்ட் அதுக்கு தனுஷ் அவர்கள் லீகலாக கோர்ட்டில் ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க. அண்ட் அதுக்கு எத்தனையோ தடவை ஹியரிங்க்கு கூப்பிட்டோம். அடுத்தடுத்து ஒரு டேட் வந்து தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. சமீபத்தில் கூட மறுபடியும் தனுஷ் அவர்கள் இதை ஆஜர் பண்ணவே இந்த ஒரு விஷயத்துக்காக நயன்தாரா அவர்களையும் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்தையும் கோர்ட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த முறை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் அவங்களுக்கு கொஞ்சம் தேதி தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த ஒரு வழக்கை விசாரித்த நீதிபதி இப்போதைக்கு மறுபடியும் தள்ளி வைக்கிறேன், ஆனால் அதுதான் கடைசி ஹியரிங், ஜனவரி 22 தான் கடைசி ஹியரிங், இதுக்கப்புறம் எப்பயுமே இதை தள்ளி வைக்க மாட்டோம், அன்னைக்கு தான் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் தனுஷ் பக்கம் தான் ஜெயிக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலர் நெட்ஃப்ளிக்ஸே இருக்குது, ஜெயிக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் மேக்ஸிமம் லீகலாக பார்த்தா தனுஷ் அவர்கள் சைடு தான் போகும். இந்த ஒரு கேஸில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? தனுஷா, நயன்தாராவா? உங்களோட தட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.